என்னடா என்னெல்லாம் ஒரு கொசும் கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு கொசு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு, என்ன விஷயம்? அதுக்கெல்லாம் நல்ல ரத்தம் ஒண்ணுண்ணே. கொசுக்கு ரொம்ப நல்ல ரத்தம் தான் பிடிக்கும். நல்ல ரத்தம் பிடிக்குமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாக்கடை எங்க இருக்கோ கொசு அங்கதானே அதிகமா இருக்கும். அண்ணா, அண்ணா, அண்ணா. ஆ, ஆ, ஆ. என்னண்ணே என்னடா? கொசுக்கு ஓ பாசிட்டிவ் தானே ரொம்ப பிடிக்கும். ஆ, நாங்களாம் ஓ பாசிட்டிவ். ஆ, மக்கள் ரொம்ப நிறைய பேருக்கு ஓ பாசிட்டிவ் தானே இருக்கு. சரி. அதனாலதான் கொசு அவங்கள மட்டும் ஒண்ணு கடிக்குது. அப்படி சொல்லு. அதை விட்டுட்டு என்ன நல்ல ரத்தம் கெட்ட ரத்தங்கிற? கொளுத்தி போடுறது. ஏய் தம்பி, என்னடா பண்ணிட்டு இருக்க? கொசுண்ணா கொசுவா? அட ஆமா, கொசு கிட்ட என்னடா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? இங்க பாரு, நான் உடம்பு ஃபுல்லா எவ்வளவு தண்டிப்பு தண்டிப்பா இருக்கு. அச்சச்சோ, பாவமே, என்னப்பா இந்த கடி கடிச்சு வச்சிருக்கு? அதுதானே. உன்னை கடிச்ச கொசு தானே இது? ஆமாண்ணா, சே 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 சே, அதுக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அதுதானே இந்த கடிக்கு வச்சு வச்சிருக்கேன். எத்தனை பல்லு இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். கொசுக்கு பல்லா? தம்பி, கொசுக்கு பல்லு கிடையாதுடா. கொசுக்கு பல்லு இல்லையா? ஒரு பல்லு கூட கிடையாது. ஆனா பல்லு இல்லாம இந்த கடிக்கு வச்சு வச்சிருக்கேன். பல்லு தான் எந்த கடி கடிக்கும். பல்லு இல்லாத வரையும் சந்தோஷம் நினைச்சுக்க வேண்டியதானே தம்பி? அதுவும் வாஸ்தவம் தானே. கொசுக்கு யாருண்ணா கொசுன்னு பேர் வச்சது? கொசுக்கு யாரு கொசுன்னு பேர் வச்சாலும் எனக்கு தெரியாதுடா தம்பி. சரிண்ணா, ஆனா கொசுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா எனக்கு தெரியும். சொல்லுங்கண்ணா கேட்போம். அதாவது கொசுகு அப்படின்றது கொசுவோட உண்மையான பேரு. ஆ, அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம். ஆ. இப்ப நம்ம கடையில ஏதாவது வாங்கினா கூட ஏதாவது கொடுக்குறாங்களா, ஆமா, கொசுர ஆ, கம்மியா இருக்கிறது கொசுன்னு சொல்றாங்க. ஆமா, ஆமா. அந்த மாதிரி இதுக்கு கொசுகுன்னு பேரு. ஆ, அத வந்து காலப்போக்குல நம்ம ஆளுங்க வந்து ஷார்ட் பண்ணி கொசுன்னு ஆக்கிட்டாங்க. இப்ப ஓஹோ. கிருஷ்ணசாமி உன் பேரு, அது ஷார்ட் பண்ணி சாமின்னு ஆக்கிட்டாங்களா? ஆமா, இப்ப அருண்குமார் என் பேரு, அது ஷார்ட் பண்ணி அருண் ஆக்கிட்டாங்களா? ஆமா. அந்த மாதிரி கொசுகுங்கிறத ஷார்ட் பண்ணி நம்ம ஆளுங்க கொசுன்னு ஆக்கிட்டாங்களா? கொசுன்றதே சின்னதா இருக்கு. ம். அதையே சுருக்கி கொசுக்கு மாத்திட்டாங்களா? ஆமா, நம்ம நம்ம ஆளுங்க. ஆளுங்க தனி ரகம். ஆமாடா தம்பி. ஆனா எனக்கு மலையாளி ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். சரி அவனுக்கு கொசுக்கு ஒரு பேர் சொல்லுவானுங்க. சரி. கேட்டாலே சிரிப்பா இருக்கும்ண்ணே. அப்படியா? அப்படி என்ன பேருடா? கொத்து. ஏய், வாயில கொசு புந்துக்குச்சா? இல்லண்ணா, ஆ. மலையாளத்துல கொசுக்கு பேரு கொத்து. மாஸ்டர், அடிக்கிற குளிருக்கு டீ வேற லெவல். உங்க கைக்கு தங்கத்துல வளையலே போடலாம். ஏய், எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கண்ணே. நல்லா இருக்கியா? ஆனா என்னண்ணா போய் போய் இவன் கடையில டீ சாப்பிடுற? என்ன டீ நல்லா தான்டா இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல போய் டீ சாப்பிடலாம். நம்ம வீட்டுல போய் டீ சாப்பிடலாம். நீ எப்பயுமே என்ன கூப்பிடவே மாட்டியாடா? அண்ணா, நான் எத்தனை தடவை உங்களை கூப்பிட்டுருவேன், ஒரு தடவை கூட வர மாட்டேன். வாடா நம்ம வீட்டுக்கு போவோம். எத்தனை தடவை? ஒரு தடவை கூப்பிட்டதே இல்லடா. ஆனா அதான் இப்போ கூப்பிடுறோம், வாடா நம்ம வீட்டுக்கு போவோம். ஏய், ஏய், ஆ, வாங்க. இல்ல, காசு வச்சுட்டு வர. இதாண்ணா நம்ம வீடு. ஏய் தம்பி, வீடு சூப்பரா இருக்குடா. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. வீடு மட்டும் இல்லடா, உங்க தெரு கூட ஏதோ புது பொண்ணுக்கு மேக்கப் போட்டு விட்ட மாதிரி பவுடர் எல்லாம் போட்டு அவ்வளவு அழகா இருக்குடா. பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடா. சரிண்ணா, சரிண்ணா. ஆமா, நம்ம ஊர்ல எந்த தெருவுமே இப்படி இருக்காது. உங்க தெருல ஏதாவது விசேஷமா? அண்ணா விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ. இந்த ஒரு தெருல என் சித்தப்பா, சித்தப்பா, ஐயா வணக்கங்க. அவருக்கு டெங்குன்னு சொல்லிட்டு கார்பரேஷன்ல இருந்து வந்து ப்ளீச்சிங் வாட்டர் கொட்டி விட்டு போயிருக்காங்கண்ணா. பாவி, என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிடும் போதே நினைச்சேன்டா ஏதோ வில்லகத்தை வச்சிருக்கிறேன்னு. அண்ணா, இருண்ணா, காபி வந்துருக்கு, காபி குடிச்சு போலாண்ணா. ஆளை விடுற சாமி, நான் அண்ணா, தெருவுக்குள்ள இருண்ணா, போய் டீ கடையில டீயே குடிச்சுக்கிறேன். தம்பி, வாடா 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 வாடா. எப்படா இருக்க? நல்லா இருக்கண்ணா. அண்ணா போன் பண்ணடா, நாளைக்கு ஏதோ ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்காங்க. ஆமாண்ணா, ஆமாண்ணா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது நம்ம ரூம் தான். ம். சரியா? நீ நினைச்ச மாதிரி இருந்துக்கோ. நைட்டு நிம்மதியா தூங்கு, காலைல ஃப்ரெஷ்ஷா எழுந்து குளிச்சு இன்டர்வியூ போ. நான் கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். சரியா? ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ஒண்ணும் தேங்க்ஸ்ண்ணா. பயப்படாத. போ போ, பேக் கழட்டி வச்சுட்டு வா, போ. தம்பி, தூங்குடா நிம்மதியா தூங்கு. அண்ணா, கொசு ரொம்ப கடிக்குதுண்ணே. கொசு கிடைக்குதா? சென்னையில அப்படிதானே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, போ போ, சரியா போயிடும். கொசு ஊத்தி தானே இருக்கானே. ஐயோ, கொசு வத்தியா? இப்படா கொசு வச்சுனா ஏத்தி வச்சுக்கோங்க. அது வந்து புகை வருமா? அண்ணனுக்கு சைனஸ் பிரச்சனை வேற இருக்கு. அந்த புகைலாம் வந்துச்சுன்னா அண்ணனுக்கு ஆவாதுடா. இது adjust பண்ணி தூங்கு. அண்ணா, இந்த பத்தி மாதிரி ஒண்ணு இருக்கும்லண்ணே, ஆ, அதுவும் கொசு ஊத்தி தானே. அது ஏத்துனா வாசனை எல்லாம் வரும்ண்ணா. அதுவும் கொசு வத்தி தான்டா. ஷேப்பு தான் அந்த ஷேப்ல போட்டிருக்காங்க. வாசனையா இருக்கும், இருந்தாலும் அதுலயும் புகை தானே வரும். சைனஸ் பிரச்சனை, புரிஞ்சுக்கிற தம்பி. ஆனா இந்த லிக்விட் எதனா போட்டுக்கலாமாண்ணே? ஐயோ, லிக்யூடா? லிக்யூட கொண்டு போய் போட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து கண்ணுக்கு தெரியாம புகை வரும்டா. அது அண்ணன் மூக்குல போச்சுன்னு வச்சுக்கோ, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி காலைல சளி பிடிச்சி கோல்டா இருந்தா தம்பி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கல தம்பி. அண்ணா, இந்த ஃபேனையாவது போட்டுக்கலாம்ண்ணா. ஐயோ, ஃபேன் போட ரொம்ப குளிர்ச்சுன்னு வச்சுக்கோங்க, இது குளிர்ச்சுற மாதிரி வந்துடும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தூங்கல தம்பி. அண்ணா, இந்த கொசு வலையாவது கட்டிக்கலாமாண்ணே? கொசு வலை இருக்குடா, அது ஃபுல்லா ஓட்ட. அது கட்டுறதும் ஒண்ணுது, கட்டாததும் ஒண்ணுதானே தம்பி. கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. காலையில இன்டர்வியூ போற வரைக்கும் தானே, நாளைக்கு ஊருக்கு போயிடலாம். சரி சரியா? ஆனா பக்கத்து கடையில ஓடி போய் கொசு பேட்டையாவது வாங்கிட்டு வந்துட்டா. கொசு பேட்டா?
அதெல்லாம் வேணாம்டா. அதுக்கு கொசு பேட் இருக்குல்ல, ஆ. அத வச்சுட்டு நீ கொசு அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நைட் நிம்மதியா தூக்கம் வராது. அது இல்லாம அந்த கொசு அடிக்கும்போது ஒரு ஸ்மெல்லு வரும் பாரு. ஆமா. அந்த ஸ்மெல்லு வந்து இப்போ உள்ள போச்சுன்னு வச்சுக்கோயேன், தலை வலிக்கும்டா தம்பி. அது ஒரு மாதிரி கொமட்டிட்டு வாந்தி வாந்தியே வரும்டா தம்பி. அட போங்கயா நீங்களும் உங்க ரூமும். எனக்கு இன்டர்வியூ வேணாம் ஒண்ணும் வேணாம். நான் டேய், என் ஊருக்கு டேய், போறேன். டேய், 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 நீங்களாம் எப்படிதான் இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏன்னா கொசு அடிச்சா? ஏய், ரொம்ப நேரமா இந்த ஒத்த கொசு உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குது. நீங்க என்னடா அடிச்சு போடாம ஊதிட்டு உட்காந்துருக்க? ஆனா இந்த கொசு அடிச்சா இந்த கொசுல இருந்து ரத்தம் வரும். இந்த ரத்தத்தோட வாடியை வச்சு எல்லா கொசும் வந்துரும்ண்ணா. எல்லா கொசு சொல்லுவா. யாரா சொன்னது இதெல்லாம் உனக்கு? நானே கண்டுபிடிச்சது. நீ கண்டுபிடிச்சியா? ஆமாண்ணா. ஆஹா, அது ஒண்ணு இல்லடா. மூக்கு கொஞ்சம் பொழப்பா இருந்ததுன்னா இப்படிதான் யோசிக்கிட்டு இருந்தா, அது பிச்சு இருந்துட்டா சரியா போடும். ஏய் தம்பி, நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன்டா. என்னண்ணா? அது நம்ம இப்படி இப்படி தட்டி கூப்பிட்டா ஆட்டோ வருதுல்ல, ஆமா. அந்த மாதிரி கொசு அடிக்கும் போது தட்டி கூப்பிடுறதுனால நம்மளதான் கூப்பிடுறோம் நினைச்சு எல்லா கொசு தேடி வருதுன்னு நினைக்கிறேன்டா. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? அப்படியாண்ணா? அது ஒண்ணும் இல்லண்ணா. மூக்கு ஷார்ப்பா இருந்தாலும் இந்த மாதிரி தான்